வணக்கம். தலைப்புச் செய்திகள். 25வது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு முன்னேறி 10ஆம் வகுப்பு தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடம் பிடித்து சாதனை. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் முதலிடம். மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினருடன் முதல்வர் விஜய் சந்திப்பு. சமூக வலைதளங்களில் வீடியோ பகிரப்பட்டதால் சர்ச்சை. தமிழகத்தில் 15 IPS அதிகாரிகள் மாற்றம். சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜியாக பவானீஸ்வரி நியமனம். பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். வங்கியில் ரூபாய் 300 கோடி மோசடி வழக்கில் சென்னையில் தனியார் ஸ்டீல் நிறுவனம் தொடர்புடைய 8 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. டெண்டர் முறைகேடு புகார். முதல்வர் விஜய் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் 2 பேரை சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் என் ஆனந்த் உத்தரவு. விசிக IUML கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என தாவேகா தரப்பில் அழைப்பு. முன்னணி பொறுப்பாளர்களுடன் கலந்து பேசி விரைவில் முடிவை அறிவிப்போம் என திருமாவளவன் தகவல். விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். மாநகர மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் PTR பழனிவேல் தியாகராஜன் கருத்து. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடு போர்வால் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். குதிரை பேரம் இல்லை என முதல்வர் விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என பேட்டி. தோல்விக்கான காரணம் குறித்து ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆய்வு என்ற பெயரில் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகளில் தாவேகாவினர் அத்துமீறல். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் தாக்கு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.